மாளிகை குடிசையில் இருந்த மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, ஏதாவது சாப்பாடு கொண்டு வரல இல்லை பண்டிகை நாள் அப்படின்னா சடக்குன்னு மொபைலை ஓப்பன் பண்ணுறிய, அதில் ஒரு தனியார் டெலிவரி நிறுவனத்தை ஓப்பன் பண்ணுறிய, அதில் படக்குன்னு பிரியாணியை ஆர்டர் போடுறீங்க. சமீபத்தில் ஒரு தனியார் டெலிவரி நிறுவனத்தில் பிரியாணி தான் ஏகப்பட்ட ஆர்டர் ஆமாம். ஏன் உங்களுக்கு பிரியாணி மேலே இவ்வளவு மோகம், காதல், ஆசை சொல்லுங்கன்னா லெக் பீஸை கூட விட்டு வைக்காமல் பதில் சொல்கிறாங்க. சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸில் அப்படியே அந்த மசாலா தடவை ஒரு இழுத்தா அப்படியே சொர்க்கலோகமே போயிட்டு வந்துடலாம். 9 நாள் ஆச்சு மாலை போட்டு, 9 நாளும் 9 பிரியாணி வேஸ்ட் ஆகி போச்சு. கிராம்பு, ஏலக்காய் ப்ளஸ் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டு. அது சீரக சம்பாவில் சாப்பிட்றது ஒரு தனி விஷயம். ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு வந்து இந்தியன் பிரியாணின்றது ஒரு தனி ஸ்பைஸ். குறிப்பாக சவுத் இந்தியன் பிரியாணின்றது இன்னும் சூப்பர். தம் உடச்சி அந்த சூடாக சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோதான் இந்த குழிமந்தி, அல்ஃபா மந்தியில் வந்தாலும் பிரியாணி அது ஒரு வேறு மாதிரி தான். அதில் இருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை வதக்கும் போது வர்ற ஸ்மெல்லு, கரம் மசாலா, அந்த பட்டை கிராம்பு ஸ்மெல்லு, குக்கரில் விசில் வரும் போதே பசிக்கிற மாதிரி வந்துடும். நான் முதல் தடவை சென்னையில் இருந்து தான் தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டேன். கேரளா ஸ்டைல் பிரியாணியோட தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி தான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். திண்டுக்கல் பிரியாணினா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் நம்ம ஆத்தூர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆக்குறப்போ தம் விட்டு அந்த தேக்சாவில் உடைக்கிறப்ப அந்த வாடை இருக்குது பாருங்கள், அந்த மனத்தை பார்த்தாலே சாப்பிடணுங்கிற ஒரு சாப்பாடாதவர்களுக்கும் சாப்பிட்ணும் ஒரு எண்ணம் வந்துடும். இளம் ஆட்டுக்கறி மீனாக வந்து மசாலா வந்து திண்டுக்கல் ஆக்கிற மசாலா வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா இருக்கும். அது டேஸ்ட்டு அது ஒரு மாதிரியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான். அதோடு சேர்த்து வெங்காய பச்சடி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பிரியாணி இருக்குது. பாஸ்மதி பிரியாணி இருக்குது, சீரக சம்பா பிரியாணி இருக்குது, மூங்கில் பிரியாணி இருக்குது. பிரியாணின்னு வந்து சீரக சம்பான்னு இதுவோ இல்லை பாஸ்மதிங்கிறதெல்லாம் கிடையாது. பிரியாணினாலே பிடிக்கும். நல்ல பீஸு, இந்த உள்ள அதில் மசாலா, அந்த பொருளெல்லாம் சேர்க்கும்போது நல்லா ரொம்ப பிடிச்சது மட்டன் பிரியாணி தான். சாப்பாடு வாங்க போனீங்கன்னா 120 ரூபா, 150 ரூபா, 160 ரூபாய்ட்டு வந்துருக்கு. இப்போ சைவ சாப்பாடு அசைவத்தில் வாங்கும்போது 80 ரூபா, 100 ரூபா பிரியாணிலாம் இருக்குது. மட்டன் பிரியாணி வாங்கினா 150 ரூபா, 200 ரூபா தான் வருது. நான் ஒரு வெஜிடேரியன். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பன்னீர், மஷ்ரூம் ஃப்ரைடு பிரியாணி, இதெல்லாம் நல்லா இருக்கும்.